அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உண்மையுள்ளவர். அவருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 46-47 வசனங்கள். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்திரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் இந்த பூமியில வெளிப்பட்டு அவர் பிறந்து வளர்ந்து இப்பொழுது 12 வயது. இந்த நேரத்தில் எருசலேமுக்கு அவரை யோசேப்பும் மரியாளும் அழைத்து கொண்டு போகிறார்கள். எருசலேம் ஃபெஸ்டிவல் முடித்து யோசேப்பு மரியாளும் திரும்பும் போது இயேசு அங்கே இருந்து விட்டார். அங்கே இருந்து என்ன செய்கிறார்? போதகர் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்திருந்து அவர் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் பேசுகிறதை கேட்டார். அவர்கள் பேசுகிறதை கேட்டார். அதன் பிறகு அவர்களிடத்தில் கேள்விகளை எழுப்பினார். கேள்விகள் என்பது அவர்கள் சொன்ன வார்த்தைகளிலிருந்து கேள்விகளை எழுப்புகிறார். இதை கேட்ட அவர்கள் அனைவரும் இவர் புத்தியாய் பேசுகிறதை கண்டு பிரமித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு அடிச்சுவடை நமக்கு வைத்து போயிருக்கிறார். அதில் ஒரு அடிச்சுவடு தான் இது. இங்க இயேசு கிறிஸ்து செய்த காரியம் என்ன தெரியுமா? முதலாவது, அந்த போதகர் நடுவே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர் காண்பித்து தருகிறார். எங்கே நாம் உட்கார வேண்டும் என்பதை காண்பித்து தருகிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்காருகிற இடத்துல வசனங்கள் வெளிப்படுகிறது. பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள் வெளிப்படுகிறது. நாம் இருக்கிற இடத்துல என்ன காரியங்கள் வெளிப்படுகிறது என்பதை சிந்திக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய பாதையிலே கவனமா இருக்க வேண்டும். தன்னுடைய நடக்கையிலும் தன்னுடைய இருக்கையிலும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருந்த இடம் பரியாசக்காரர் உட்காரும் இடம் அல்ல, மாறாக பக்தி விருத்தி உண்டாக்குகிற இடம். நாம் கூடுகிற கூட்டம், நம்முடைய நட்பு வட்டாரம், நாம் ஒரு இடத்துல அமர்ந்து சிறிது நேரம் செலவழிக்கும் போது அங்கே பேசப்படுகிற காரியங்கள் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்குவதற்கு ஏதுவா இருக்கிறதா இல்லையா என்பதில் கவனமா இருக்க வேண்டும். இயேசு அப்படித்தான் உட்கார்ந்தார். உட்கார்ந்ததும் அவர் பேச ஆரம்பிக்கவில்லை, மாறாக பேசுகிறதை கேட்கிறார். சூழ்ந்திருக்கிறவர்கள் பேசுகிறதை கேட்கிறார். யாராவது இயேசுவினிடத்துல பேசி ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஆனா எவ்வளவு தாழ்மையா உட்கார்ந்திருந்து கேட்கிறார் பாருங்கள். அவர் முதலாவது அவர்கள் பேசுகிறதை கேட்கிறார். அதன் பிறகு அவர்களிடத்துல சில கேள்விகளை வைக்கிறார். இப்பொழுது அவர்கள் அதை கேட்டு பிரமிக்கிறார்கள். இயேசுவின் இடத்துல கற்றுக்கொள்ள வேண்டிய அடுத்த காரியம் என்ன தெரியுமா? கேட்கிறதுல கவனமா இருக்க வேண்டும். கேட்கிறதுல சிலர் பாருங்க, பேசுறதுல தான் கவனமா இருப்பாங்க, ஆனா கேட்கறதுல கவனம் செலுத்த மாட்டாங்க. அப்படி அவங்க கிட்ட சில காரியங்கள் சொல்ல வரும்போதும் நான் சொல்றது கேளுங்க, நான் சொல்றது கேளுங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அதன் பிறகு அவர்களிடத்துல சில கேள்விகளை வைக்கிறார். ஆமே, நன்றாய் கவனியுங்கள். ஒருத்தங்க சொல்றத கேட்க நமக்கு மனசு இல்லைன்னா நாம அவர்களிடத்துல பேசுகிறதை அவர்கள் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியல்ல. இயேசு அவர்களிடத்துல கேள்விகளை வைப்பதற்கு முன்னதாக அவர்கள் என்னெல்லாம் சொல்லுகிறார்களோ அதை மனதுள்ளவராய் அவர் கேட்கிறார். கேட்ட பிறகு அவர் சில கேள்விகளை வைக்கிறார். இது அவர்களுக்கு பிரமிப்பாயிருந்தது. ஆமே, நாம் இப்படிப்பட்ட காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம். இப்படிப்பட்ட நிலையிலே நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். அப்படி மாற்றிக்கொள்வோமானால் நம்மை வெளிப்படுகிறது யாராயிருப்பார் தெரியுமா? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உட்கார இடத்தை குறித்த கவனம், கேட்கிறதை குறித்த கவனம், பேசுகிறதை குறித்த காரியத்தில் கவனம். கிறிஸ்துவை வெளிப்படுத்த கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்கான நல்ல அடிச்சுவடுகளை வைத்து சென்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே,
உமது அடிச்சுவடை பின்பற்ற ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.